ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட டெய்லி ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னோட ரொட்டீன் நான் எப்படி டைலரிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் எல்லாமே பார்த்துக்கிறேன். அதோட வீடியோ எப்படி எடுக்கிறேன், எடிட்டிங் எப்போலாம் பண்றேன் அப்படின்றது என்னோட டெய்லி ரொட்டீன் நான் ஃபுல்லாவும் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு காலையில ஒரு 4:45 தான் எந்திரிச்சேன். ஸோ அப்போ எந்திரிச்ச உடனே சரி வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா குழந்தை ஹஸ்பண்ட் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம சாப்பாடு செய்யறது இதெல்லாமே நடக்காத வேலை தான். அதனால வந்த உடனே சரி புக்காச்சும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய புக் வாங்கிக்கிட்டேன். பணம்சார் உளவியல் செம்மையா இருக்கு. ஸோ இந்த புக் பிசினஸ் பண்றவங்க படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நல்லது அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ முக்கியமா இது அரவிந்த் சாமி சார் இருக்காங்க இல்லையா, ஆக்டர்ஸ். ஸோ அவங்களோட இன்டர்வியூல பார்த்தேன். ஸோ அதனால நானும் இது ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டு இதை ஒரு 10 பேஜ் படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இதை ஒரு மணி நேரம் கரெக்டா படிச்சிருப்பேன். ஸோ படிச்சு முடிச்சுட்டு அமைதியா இருக்கிற நேரத்துல படிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ 6 மணி ஆகுது. நான் டீ போட்டு குடிச்சிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு, பொதுவா நான் குடிக்க மாட்டேன், ஏன்னா டீ காலையிலேயே குடிச்சேன் அப்படின்னா தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அதனால காலையிலேயே குடிக்க மாட்டேன். ஒரு 7:30 மணி இந்த டைம்ல குடிப்பேன், ஏன்னா பாப்பா அப்பதான் எந்திரிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு நானும் டீ குடிப்பேன் அவங்க கூடவே, ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா. அதனால 6 மணிக்கு வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான். ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வேலைகள் பாக்குறதுக்கு. ஸோ 6 மணி ஆன உடனே வேலைக்கு அனுப்பிச்சிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். குழந்தைங்க எந்திரிக்க மாட்டாங்க, எந்திரிச்சாலும் எனக்கு அவ்வளோ தொல்லை கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப நல்ல பசங்கன்னு சொல்லலாம். ஸோ சமைச்சு வச்சுட்டேன் அப்படின்னா நாங்க சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா. கொஞ்சமா சமைச்சிட்டு மதியம் எடுத்துட்டு போகணும். ஒரு டைம் நான் சமைக்கல அப்படின்னா அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் நான் சமைச்சாலும் சமைக்கலனாலும் அவங்க எக்ஸ்ட்ராவா சாப்பாடு செஞ்சு வச்சுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எனக்கும் சேர்த்து பண்ணி பண்ணி அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டீ கொடுக்கணும், வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு 3 பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மீதி பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், இந்த வேலைகள் தான். ஏன்னா சமைச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வீடு எங்களோடது சின்னதான், ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும். இப்போ வீடு கட்டிட்டு இருக்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு சிங்க்ல தான் பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கும். ரொம்பவே எப்பதான் அந்த நாட்கள் வருது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ கொடுத்துட்டு மேல தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு வந்தாச்சு. மேல மாடிக்கு மேல தண்ணி ஊத்தணும் இல்லையா. ஸோ அதனால தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அதோட வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தண்ணி ஊத்திட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யார் யார் கீழே, அதாவது வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வரும்போது பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேரு நடுத்தர மக்கள் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் வீடு கட்டிருப்போம் இல்லையா, அந்த டைம்ல அப்படியே சிங்க் கட்டிக்கிட்டு இது பண்ணுவாங்க இருப்பாங்க. ஆனா எனக்கு பொதுவா சிங்க் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே பாத்திரம் கழுவிடலாம், நைட் ஆகட்டும் காலையில ஆகட்டும். என்ன பண்றது, அது நான் அந்த நாள் எப்ப வருதுன்னு பாத்துட்டு இருக்கேன். பாத்திரம் கழுவின உடனே துணி துவைச்சிட்டேன். அதோட அப்படியே துணியும் துவைச்சிடுவேன். டெய்லியும் துவைக்கிறோம் இல்லையா, குழந்தைங்களது ஹஸ்பண்ட் எந்த மட்டும்தான். ஸோ துவைச்சு முடிச்ச உடனே டைம் ஆச்சு, குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ குளிச்சும் வந்தாச்சு. தலை காயணும், ஏன்னா நான் காலையிலேயே பாத்திரம் கழுவிட்டு இது துணியெல்லாம் துவைச்சிட்டேன் அப்படின்னா தண்ணி வரும்போதே எனக்கு ஈஸியா இருக்கும். நான் அந்த வேலைகள் முடிச்ச உடனே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க துவைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நானும் ரெடி ஆயிட்டு சிம்பிள் மேக்கப் தான், ரொம்பலாம் நான் மேக்கப் எல்லாம் பண்ண மாட்டேன். தலை நல்லா காயணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா காலையிலேயே சின்ன பாப்பாவை அம்மா தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அம்மா கிட்ட சாவி வாங்கிட்டு கடைக்கு போகணும் அப்படின்னு வந்திருந்தேன். ஸோ அம்மா கீரை குழம்பும் சோறு செஞ்சிருந்தாங்க. ஸோ எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் கீரை குழம்பு சோறு. ஸோ இது கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் பாப்பா காலையில இட்லி சாப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என் கையால சாப்பிட வைக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டு சாப்பிடுறது. அவங்க 10 வாய் சாப்பிடணும் அப்படின்னு பெரிய பொண்ணு கணக்கு போட்டு சாப்பிட வைக்கிறது. இந்த மாதிரி யார் யார் வீட்டுல நடக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. 2 பேருக்குமே சாப்பிட்டு வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமா வீட்லயும் சாப்பிட்டேன், அம்மா வீட்லயும் சாப்பிட்டுட்டு அம்மா சாப்பிட்ட உடனே எனக்கு
பாத்திரம் கழுவி கொடுத்துடு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து பாத்திரம் கழுவி கொடு அப்படின்னு. ஒரு நாள் வந்து கழுவ மாட்டேன், போயிடுவேன். ஒரு நாள் பார்க்கும்போது என்ன பண்றது, ஏன்னா இப்ப தங்கச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லை, பிரெக்னெண்டா இருக்கா. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அவ இருக்கிற வரைக்கும் ஒரு வேலையும் இல்லை, அம்மா ஒரு வேலை கூட பண்ண மாட்டாங்க. பொதுவா தங்கச்சி தான் பண்ணுவா. இப்போ வந்து ஏன்னா அம்மா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, கழுவி கொடுத்துட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு வந்து கிளம்பியாச்சு. பொதுவா வந்து நாங்க ஒரு டைமிங் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா பொதுவா கரெக்டா 10 மணிக்குள்ள வந்து கடைக்கு போறது வந்து பழக்கமா வச்சுக்கிறேன். ஏன்னா 10 மணிக்கு மேல ஆச்சுன்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதனால 10 மணிக்குள்ள வந்து கடைக்கு கிளம்பிடணும். அது 8 மணி ஆகட்டும், 7 மணி ஆகட்டும். 7 மணிக்கெல்லாம் போறது கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். பொதுவா இந்த மாதிரி தான் நடக்கும். நேத்து வந்து இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தேன், நல்லா இருக்குல்ல, அது வந்து காட்டுறேன். இப்போ வந்து 10:30 மணி ஆகுது. ஏன்னா 10 மணிக்கு கடைக்கு வந்தாலும் கிளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. அவங்கள வந்து மூளைக்கு தள்ளிட்டேன். ஏன்னா தொடச்சோம் அப்படின்னா மறுபடியும் கால் தளங்கள் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப அழுக்காயிடும். இது காயறதுக்குள்ளேயே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும், பிளவுஸ் கிடையாது, ட்ரெஸ். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நேத்தே கட்டிங் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு உட்காரும் போது கரண்ட் பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட்னா ஃபுல் டே பவர் கட் கிடையாது, பவர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ என்னடா நமக்கு வந்து தலைவலி அப்படின்னு போய் ஒரு டீ வாங்கிட்டு வரதுக்குள்ள கட் ஆயிடுச்சு கரண்ட். ஸோ டீ வாங்கிட்டு வந்து கொஞ்சமா தான் குடிப்பேன், ஏன்னா இப்பெல்லாம் நிறைய குடிக்க மாட்டேன், ஒரு பாதி டம்ளர் வந்து குடிப்பேன். சரி கரண்ட் வரல அப்படின்னு பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டேன், எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது வந்து நானே மீஷோல வந்து கிளாத் வந்து ஆர்டர் போட்டுட்டு பாதி கிளாத்ல வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிளாத் இருக்கு, கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஸ்டிச் பண்ணி அது வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டுருக்கேன். ஆனா பாப்பாவுக்கு கிடையாது, அது வந்து சேல் பண்றதுக்காக தான். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கஸ்டமருக்காக கட் பண்ணி வச்சது நேத்து. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு வந்து இது போட்டிருக்கேன். ஸோ இதோட ஸ்டிச்சிங் கொஞ்சம் கிளிப்பு, அதாவது இந்த ஷோல்டர் வந்து இன்விசிபிளா எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நமக்கு எந்த மாதிரி நெக் வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு, இப்போ ட்ரெஸ் கிளாத்ல வந்து டிசைன் ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா அதே டிசைன்ல தான் நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து தனி மெத்தடு. இது வந்து நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு வந்து கட் பண்ணிட்டு, லைனிங் நார்மல் கிளாத் இருக்கும் இல்லையா, மெயின் கிளாத், அது வந்து டிசைனுக்கு மேல வந்து நம்ம லைனிங் வச்சுட்டு ஒரு கரெக்டா ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த நெக் சுத்தியும் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம ஸ்லைஸா கட் பண்ணிட்டு இதை வந்து திருப்பி போடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் லுக் நல்லா இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு பொறுத்தவரை நல்லா இருக்கும். ஸோ திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும், ஏன்னா ஃபினிஷிங் லுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஐரன் பண்ணிட்டு வச்சிருவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங் பண்றது நல்லதுதான். சின்ன வயசுலலாம் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நான் வந்து அம்மா வந்து பொதுவாக இந்த மாதிரி அடிச்சு திருப்புறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பொதுவா எப்பவுமே பைப்பிங் வைப்பாங்க, இல்லைன்னா பேட்ச் ஒர்க் வைப்பாங்க. அப்போல்லாம் என்கிட்ட தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி லைனிங் வந்து அட்டாச் பண்ணி வச்சுடு அப்படின்னு. அப்பவே நான் வந்து லைனிங் அட்டாச் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இப்போ வந்து இதை ஃபுல்லாவும் அது திருப்பி போட்டுட்டோம் இல்லையா, ஈஸி மெத்தட் தான். திருப்பி போட்டுட்டு ஃபுல்லாவும் நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது லைனிங் அட்டாச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து பிகினர் ஸ்டேஜ்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வந்து கரெக்டா தைச்சிட்டு வந்துடுவோம், கீழே இருந்து ஸ்டிச் பண்ணும்போது துணி வந்து லைனிங் வந்து கொஞ்சம் லூஸா வந்து எந்திரிச்சு நிற்கும், அது வந்து சொல்லவே முடியாது. ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து ஃபுல்லாவும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணிட்டு இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, பேக் சைட். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணிக்கணும். ஃபினிஷிங் லுக்ல ஃப்ரண்ட் சைடு முடிச்சதுக்கு அப்புறமா பேக் சைடு வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு எப்பவுமே ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு எடுத்துட்டு, பேக் சைட்லயும் அதே மாதிரி தான் நார்மல் சைடு அந்த ரைட்டான கிளாத், மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அதுல ரைட் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து லைனிங் வச்சுட்டு அந்த ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணணும். சேம் மெத்தட், ரொம்ப ஈஸியா வந்து சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் கிட்ட நார்மலாவும் ஸ்டிச் பண்ணலாம், இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் லுக் நல்லா இருக்கும் இல்லையா. ஏன் பொட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி தைக்கணுமா, நார்மல் டெய்லர்ஸ் கூட தைக்கலாம். அதனால நான் வந்து எப்பவுமே இப்போ பொதுவா வந்து இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயிண்ட் தான் நான் வந்து ஸ்டிச் பண்றது, பிளவுஸ்க்காகட்டும் இல்லைன்னா ட்ரெஸ்க்காகட்டும். ஆனா பிளவுஸ்க்கு வந்து இன்விசிபிளா வந்து பாத்தீங்கன்னா வேற மெத்தட்ல ஸ்டிச் பண்றேன், அது வந்து கண்டிப்பா சொல்றேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த ஷோல்டர் வந்து லைனிங் தனியா எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து மெயின் கிளாத், ஃப்ரண்ட் சைடு மெயின் கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும். அந்த ஷோல்டர் வச்சுட்டு கரெக்டா 1/2 இன்ச் அளவுக்கு
வச்சு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து புரிஞ்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஷோல்டர் இருக்கு இல்லையா, நம்ம பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணது தனியா எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து மெயின் கிளாத் ஃப்ரண்ட் சைடு வந்து வச்சுட்டு ஒரு லைன் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து வந்துடும். இது வந்து ஒருத்தருக்கு பொதுவா ஷோல்டர் லூஸ் வரும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு நார்மலா ஜாயின் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அந்த நெக் ரவுண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நார்மலா ஒரு ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு மேல நான் வந்து பேட்சர் கொடுக்க போறேன். ஸோ அது வந்து வீடியோ வந்து போடல. கண்டிப்பா வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பேட்ச் ஒர்க்குன்னா சிம்பிள் பேட்ச் ஒர்க் தான். ஏன்னா கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க நார்மலா ஸ்டிச் பண்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க, ஒன்றும் பேட்ச் ஒர்க் டிசைன் எல்லாம் வேணாம் அப்படின்னு. இருந்தாலும் பேண்ட் கலர்ல டிசைன் வைக்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா, பைப்பிங்கை விட இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நார்மலா பேக் சைடும் நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ சிம்பிள் தான். நமக்கு பிளவுஸை விட என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸு பேண்ட் இதெல்லாமே ரொம்ப ஈஸி ஸ்டிச் பண்றது. ஆனா பிகினர் ஸ்டேஜ்ல ரொம்பவே கஷ்டம், அது வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா, நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். ஆனா பிகினர் ஸ்டேஜ்ல ரொம்பவே கஷ்டம், அது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். என்னன்னா இந்த லைனிங் அட்டாச் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் பிகினர் ஸ்டேஜ்ல பண்றது. நம்ம வந்து எல்லாமே கத்துக்கிட்டாதான் அது வந்து ஸ்டிச் பண்ண நமக்கு ஈஸியா வரும். கஷ்டம் அப்படின்னா கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து விடக்கூடாது. ஸோ இப்போ வந்து 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவ்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு இப்போ பேட்ச் ஒர்க் கொடுத்துட்டு சைட்ல ஸ்டிச் பண்றது தான். இதெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு எனக்கு வந்து கரெக்டா ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் இந்த டைமுக்கு தான் எடுத்துக்கும். கொஞ்சம் நிதானமா ஸ்டிச் பண்ண அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகும். ஸ்பீடா ஸ்டிச் பண்ண அப்படின்னா 1 மணி நேரம் 1.25 இந்த டைம் கரெக்டா முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12:45 இந்த டைம் வந்து இருக்கும். நான் வந்து 11:20 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 12:45 அந்த டைம்ல வந்து இருக்கும். 12:40 இந்த டைம்ல இருக்கும். ஸோ பேட்ச் ஒர்க்னா சிம்பிள் இதுதான். பேக் சைடு வந்து நாட்டு வந்து வைக்கணும். ஸோ நாட்டு வைக்கிறத நான் மறந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரெடி பண்ணிட்டு எப்படியோ கிளாத் இருந்துச்சு இல்லையா, ஸோ அது அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணேன். அவங்களோட நம்பர் வந்து எழுதி வச்சிருந்தேன். புது கஸ்டமர் தான். அவங்களுக்கு கால் பண்ணதுக்கு அவங்க வந்து இந்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா மடிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ பேண்ட் வந்து கேதரிங் பேண்ட் தான். பொதுவா வந்து சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி, லெக்கின்ஸ் வந்து நல்லா இருக்குமா இல்லைன்னா கேதரிங் பேண்ட் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் லெக்கின்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கேதரிங் பேண்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ்வளவா என்கிட்ட வந்து கேதரிங் பேண்ட் இல்ல. என்னதான் சொல்றது, டெய்லர்ஸ் கிட்டயே வந்து கரெக்டான நம்ம வந்து கஸ்டமருக்கு வேணும்னா தைச்சு கொடுத்துருவோம். ஆனா நமக்குன்னு தைக்கும் போது அது வந்து முடியவே முடியாது என்னோட ஃபீல்ட்ல. ஸோ இப்போ வந்து 12:50 ஆக போகுது. ஃப்ராக் வந்து நேத்து தைச்சது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 300 ரூபாய் ஆச்சு. 250 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10 மீட்டர் நெட் கிளாத்து, பாலிஸ்டர் கிளாத் வந்து ஷைனிங் கிளாத் வந்து 3 மீட்டர் வரும். ஸோ ஒரு 10 மீட்டர் வாங்கணும் அப்படின்னா கரெக்டா 2 ஃப்ராக் இந்த மாதிரி வந்து தைக்கலாம். நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஹாஃப் டேவோட டைம் ஷெட்யூல் தான் நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ வந்து 1 மணி ஆகுது. 1 மணிக்கு மேல இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இன்னும் வந்து இன்னொரு பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா ஃபுல்லாவும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நாம தான் ஷெட்யூல் போட்டுக்கணும். ஸோ ஷெட்யூல் போட்டாதான் நம்மளால வந்து கரெக்டான மெத்தட்ல ஸ்டிச்சிங் ஒர்க் ஆகட்டும், வீட்டு வேலைகள் ஆகட்டும், பாப்பாவை பாத்துக்கிறதாகட்டும் முடியும். ஸோ இந்த லேஸ் எல்லாமே மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் 150 115 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க்யூ.